வேலைக்கு செல்லும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் உச்சமாவதால் உங்களின் திறமைகளை வைத்து வேலையை எளிதாக முடிப்பீர்கள். இதனால் வேலையில் ஒரு அங்கீகாரமும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டுதலும் கிடைக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பெண்டிங்ல இருந்த சம்பள உயர்வு இந்த மாசத்துல நல்லபடியாக முடிவாகலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள், பதவி மாற்றம், இடம் மாற்றம் எல்லாம் எதிர்பார்த்தது போலவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிலும் ஆடிட்டிங், பேங்கிங், மேனேஜ்மெண்ட், டீம் லீடிங், கல்வித்துறையில் ஆசிரியர்கள் வேலை, ஆராய்ச்சி துறையில் வேலை, பயிற்சி மையங்களில் வேலை, கோடிங், டிசைனிங் மற்றும் கம்யூனிகேஷன் துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அதீத வளர்ச்சி உண்டாகும். பாராட்டுக்கள், சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வுகள் தேடி வரும். அதனால சந்தோஷமாக இருப்பீங்க. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் இந்த மாதம் 2ஆம் பாதியில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார வகையில் பார்த்தால் இந்த மாதத்தில் குறைவு இருக்காது. 2ஆம் இடத்தில் சுபகிரகமான சுக்கிரன், லாபஸ்தானத்துல மற்றொரு சுபகிரகமான குரு, இரண்டும் உச்ச பலத்தில் இருக்கும் என்பதால் நிலுவையில் இருந்த பணம், பழைய பாக்கிகள் எல்லாம் கைக்கு வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும். 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் கேதுவுடன் சூரியன் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் என்பதால் செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும். அது சுப செலவுகளாகவோ அல்லது எதிர்பார்க்காத மருத்துவ செலவுகளாகவோ இருக்கலாம். சமாளிக்க வேண்டியிருக்கும். விரையாதிபதியாக சூரியன் வருவதால் தந்தை அல்லது தந்தை வழியில் செலவுகளும் வரலாம். அடுத்து குடும்பம், திருமணம், குழந்தை பாக்கியம் பற்றி பார்த்ததில் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் மூலத்திரிகோண வலுப்பெறுவதால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய தொடங்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்து வந்த அரசல் புரசலான சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள் மறையும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். திருமணமான கன்னிராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி வக்கரமாகி இருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். குரு சுபமான அமைப்பில் உச்சபலத்தோட இருப்பதால பெரிய பாதிப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் தடுக்கப்படும் என்றாலும் கவனமாக இருத்தல் நல்லது. முடிந்த வரைக்கும் வீண் விவாதங்களை தவிர்த்து அமைதியை கடைபிடிப்பது உறவை பலப்படுத்தும். அதே போல வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த செப்டம்பர் மாதம் குழந்தை பாக்கியத்திற்கும் நல்ல மாதமாகத்தான் காட்டுகிறது. குருவின் பார்வை அருளால் காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்தி விரைவில் கிடைக்கும். காதலிப்பவர்களுக்கு காதல் விவகாரங்களில் சாதகமான சூழல் நிலவினாலும் ஜென்ம ராசிக்குள் புதன் உச்சமாவதால் ஒருவித பதட்டம், அவசரம் இருக்கும். அவசர கதியில் எந்த முடிவுகளையும் எடுத்துவிட வேண்டாம். உங்க காதலை பற்றி வீட்டில் பெற்றோர்களிடம் சொல்லி திருமணத்திற்கு சம்மதம் வாங்க நிதானமாக வீட்டு சூழ்நிலை அமைதியாக நன்றாக உள்ளதா என்று தெரிந்து கொண்டு ஸ்டெப் எடுத்தால் வெற்றி உண்டாகும்.